wasn't holding you. I can't see 90 கிலோமீட்டர் தொலைவிலையும் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சரியா 2.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. சென்னையில இருந்து 240 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிட்டு இருக்கு. பெங்களூர்ல இருந்து நீங்க லோக்கல் பஸ்லயே வந்து நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நம்ம நடந்து வந்துட முடியும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த ஃபோர்ட்டை வியூ பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு இந்த ஃபோர்ட்டோட அடிவாரத்துல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. நாங்க வந்து சுத்தி போக வேண்டியதா இருந்து, ஏன்னா ஆப்போசிட் சைடு வந்துட்டோம். இந்த ட்ரக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது அதர் சைடு இன்னொரு சைட்ல இருக்கிறதுனால நம்ம மலையை சுத்தி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இதுதான் ஆக்சுவலி ட்ரக் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இங்க வந்து உங்களோட கார் பைக் எதையா இருந்தாலும் அங்க பார்க் ஒரு சின்ன இடம் இருக்கு, அங்க பார்க் பண்ணிட்டு உங்களோட ட்ரக்கிங் பயணத்தை இங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய புளிய மரம் அது இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏன்னா கூகுள் மேப்பே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. லோக்கல்கிட்ட கேட்டீங்கன்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் வீடுகள் எல்லாம் சூழ்ந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம ட்ரக்கிங் இனிஷியல்ல ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். போக போக நீங்க வந்து கற்கள்ல ஏறி போற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். குட்டியா ஒரு வரலாறு பார்த்துடலாம். 14th செஞ்சுரியில கிருஷ்ணதேவராயர்ல கட்டப்பட்டதுதான் இந்த ஃபோர்ட், விஜயநகர் எம்பையர். அதுக்கப்புறம் 17th செஞ்சுரியில இவர்கிட்ட இருந்து பீஜாப்பூர் சுல்தான் அவரு ஆள ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜி அவரும் கேப்சர் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து ஹைதர் அலிக்கு அப்புறம் திப்பு சுல்தான், ஹைதர் அலியோட பையன். சோ நிறைய பேர் ஆண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த கோட்டையில. திப்பு சுல்தான் வந்து இதுக்கு மேல வந்து ஒரு தர்கா கூட கட்டியிருக்காரு. சோ அதையும் நம்ம பார்க்க முடியும். வியூ அப்படின்றது நம்ம சொல்ல வார்த்தையே இல்ல, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஓவரால் ஒரு 60 to 90 மினிட்ஸ் எடுக்கும் ட்ரக் பண்ணி மேல போறதுக்கு. வயதானவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நாங்க ஃபேமிலியா போயிருந்ததுனால ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேல எங்களுக்கு ஆச்சு ட்ரக் பண்ணி மேல போறதுக்கு. பிரேக் எடுத்தா போனோம். போற பாதைகள்ல நிறைய இந்த கல்ல செதுக்கிற நிறைய சிலைகள் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஆஞ்சநேயர், கணேஷ், நந்தி இந்த மாதிரி எல்லாம். இது இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படிக்கட்டுகள் எல்லாம் இல்லாம இந்த மாதிரி கல்ல தான் நம்ம ஏறி போற மாதிரி இருக்கும். பட் ஒரு அட்வென்ச்சராகவே இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். வியூ வந்து நம்ம மேல போன பிறகு உங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவு இருக்கும். நாங்க போன டைம் அப்படின்றது ஆஃப்டர்நூனா இருந்தாலும் அந்த ட்ரிசில் மழை அப்படின்றது சாரல் அடிச்சுட்டே இருந்தது. வெயில் அப்படின்றது பெருசா தெரியல. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்ல போனீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கும். பட் இது நீங்க வந்து சம்மர்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏர்லி மார்னிங் இல்லது ஈவினிங் போங்க, இல்லைன்னா வெயில் அப்படியே கொளுத்தும் அப்படின்றதுதான் உண்மை. நம்மளோட பயணத்தை தொடரலாம். மேல போயிட்டு அடுத்தது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம்.
மலையோட உச்சியை வந்து ஏத்திட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த மலையோட டாப் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பழங்காலத்து பல பில்டிங்ஸ் எல்லாமே இருந்தது. அதை தாண்டி நம்ம போகும்போது கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா வந்து இந்த திப்பு சுல்தான் வந்து கட்டின அந்த தர்கா அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டை வந்து சூப்பரா வியூ பண்ண முடியும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து அந்த ஃபோர்ட்ல அமைக்கப்பட்டிருக்க அந்த நிறைய ஃபோர்ட்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த ஒரு ஹோல் அப்படின்றது இந்த மாதிரி நிறைய அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா வந்து அந்த தர்கா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து சுத்தி பாக்குறதுக்கு அப்படியே அமேசிங்கா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோர்ட் வந்து நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த கற்களால் கட்டப்பட்டதெல்லாம் இருக்கு. இந்த செங்கலால் கட்டியிருக்கிறது எல்லாமே வந்து நிறைய இடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இன்னும் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா வந்து வரும் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது தெரியாம போயிட வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க இருந்து நான் சொன்ன மாதிரி அந்த கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டை வந்து எவ்வளவு அழகா வியூ பண்ண முடியுதுன்னு பாருங்க. அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே வந்து ஒரு பெரிய லேக் கூட அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த ஹைவே எல்லாமே வந்து அமேசிங்கா நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப அழகா இருந்தது ஆக்சுவலி. ஸோ இங்க இருந்து நம்ம திரும்பவும் மேல வந்து நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இருக்கு. ஒவ்வொரு இடமா வந்து நம்ம சுத்தி பார்க்கலாம் வாங்க. இடம் நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல. சோ ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. நிறைய இருக்கு ஆக்சுவலி அந்த ஃபோர்ட்டுக்கு சுத்தி பாக்குறதுக்கு. மேல வந்து 2-3 குளங்கள் அந்த காலகட்டத்திலே அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி நான் வந்து இங்க பார்த்த ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லாலையும் வந்து ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி செங்கல்லாலும் கட்டியிருக்காங்க. சோ அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல மாத்தி கட்டியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு ராஜா வந்து ஆட்சி காலத்துல இந்த கற்களால் கட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து செங்கலால் கட்டியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல உண்மை என்ன அப்படின்றது தெரியல. அதே மாதிரி சுத்தி பார்த்துட்டு நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா வந்து வியூ அப்படின்றது சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு டர்ட்டியான விஷயமும் இங்க இருந்து பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியோட அந்த வேஸ்டேஜ் வந்து இங்கதான் வந்து ஸ்டோர் பண்ற ஒரு இடம் இருந்தது. அந்த வேஸ்ட் கிடங்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த டேங்கர் லாரி, அந்த டேங்க், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க இருந்து பார்க்க முடிஞ்சது. ஜூம் பண்ணி பார்த்தோம். ஓவரால் இட் வாஸ் a குட் பிளேஸ்.
ஃபேமிலியா வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, நிஜமா நீங்க வந்து ஆஃப் டே பியூட்டிஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி போக முடியும். ட்ரக்கிங் போகும்போது கொஞ்சம் கடினமா இருக்கிறது மாதிரி, வரும்போதும் நீங்க இறங்கும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இறங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல இல்ல. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்து இறங்குங்க. ஒட்டுமொத்தமா நாங்க ஃபேமிலியா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க ஆல்ரெடி பயணிச்சிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.